முதல் படமா எந்த படத்துல நடிக்கிறீங்க? கமிட் ஆறீங்க? அந்த வாய்ப்பு எப்படி வருது? சின்ன ஃபர்ஸ்ட்டு எவனோ ஒருவன்னு ஒரு படம் மாதவன் சார் படம். ஓகே. ம், ம். அதில் ஒரு திருநங்கையா பண்ணியிருப்பேன். ஓகே. ம். அது சும்மா ஒரு 6 நாள் பண்ணது. அது ஒரு 2 செகண்ட்ல 3 செகண்ட்ல வந்துட்டு போயிடுச்சு. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஓகே. ம். அப்போ தான் தெரியுது, நம்ம பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதாக வரும் அப்படின்றது அது டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நேபாளின்னு ஒரு படம் பரத் சார். ம். அதில் வந்து கொரியர் பாயா ஒரு ரோல் வரும். அது பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு. வெண்ணிலா கபடி குழு தான் நமக்கு ஒரு உங்களோட முகம் சந்தோஷமாக மக்களுக்கு தெரிஞ்சு. பரிச்சயமான அது ஹிட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கிஷோர் சார் கூப்பிடுவோம், ராஜேஷ் எல்லாரையா அப்படின்னோன்னா சப்ஜெக்ட் இறங்கி ரேங்க் ஒன்று போடுவோம். அது வந்து ஹிட் ஆனதுனால சரி நம்ம ஒரு வாய்ப்பு கேட்குறதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த வெண்ணிலா கபடிக்குள்ளே நம்ம அந்த ஒரு சீன் பண்ணுறதுக்கும் அதுக்கு முன்னாலே நம்ம அது ஒரு 7 இயர்ஸ் அந்த ட்ராவல் இருந்தது. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து களவாணி வந்தது. ஃப்ரெண்ட் கேங் வந்தது. களவாணி வந்து நல்ல நேமாக கொடுத்தது. இன்னமும் நமக்கு வந்து களவாணியை தான் ஒரு சைடு போனால் அது ஹிட்டு தானே பேசுவோம். நம்ம என்ன படங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் ஹிட்டு தான். அதனால் அந்த பஞ்சாயத்து பால்ட்டால கொடுத்துட்டான். அப்புறம் அந்த அறிவுலகன் இனிமேல் அறிவுலகன் தான் கூப்பிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரீச் ஆனது. அதுக்கப்புறம் எனக்கு களவாணிக்கு அப்புறமே ஹீரோட ஃப்ரெண்ட் ரோலாக நிறையா வர ஆரம்பிச்சிது.